அண்ணா வணக்கண்ணே. நேற்று சட்டசபையில் பார்த்தேன். எங்கள் ஊர் எம்எல்ஏ, எங்கள் மாவட்ட எம்எல்ஏ வந்து அந்த அக்கா வந்து பேசுனாங்கன்னா, நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து பார்க்கணும், அவங்கள்ட்ட இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் சொல்லணும், சொல்லி இங்கே வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேச சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நேற்று வந்து அவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன் சார், சிவகங்கை தொகுதியை பொறுத்தளவில் முக்கால்வாசி பேர் வந்து உங்களோட ரசிகர், உங்களோட தொண்டன் தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து மதுரையோட நீங்கள் வரல, சிவகங்கை தொகுதிக்கு நீங்கள் வந்து வரல. ஏன்னா தீவிர ரசிகர்கள் வந்து அனைத்து முக்கால்வாசி பேர் வந்து உங்கள் ரசிகர் அதிகமாக வந்து சிவகங்கை அதிகமாக இருக்காங்க. தெரிஞ்சுக்கணும், இளைஞர்களும் சரி, லேடிஸும் சரி, எல்லாருமே, சின்ன குழந்தைய பொறுத்தவரை எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நீங்கள் வரல, சரி அதை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்தாதான் உங்களால் வர முடியும். இந்த அக்கா சொன்ன மாதிரி சிவகங்கை தொகுதியில் வந்து கண்டிப்பாக முதல்ல வந்து பெரிய கருப்பான ஒரு ஆள் இருந்தார். அந்த மீசையை முறுக்கிறதுக்கு தான் அந்தளவு லாய்க்கு, வேறு எதுக்கு லாய்க்கு இல்லாத இருந்தாலும். அடுத்து அந்த பக்கத்தில் வந்து மானாமத இதில் வந்து நம்ம கண்ணப்பன், ராஜா கண்ணப்பன் சொல்லியிருந்தார். அவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை. அதே மாதிரி சிதம்பரம் அவங்க நின்றார், அதுவும் யாரும் செய்யலை. இது சிவகங்கை பொறுத்தவரை எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, எதுக்குமே செய்யலை. ஒரு ஆஸ்பத்திரியில் பொறுத்தவரை பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, கட்டியிருக்காங்க, கட்டி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது வந்து படு மோசமாக போயிட்டுருக்கு. அவசர சிகிச்சைங்கிறது இருக்குது, ஆனால் அதில் வந்து பெரிய டாக்டரு, அதுக்குள்ளே அவசர சிகிச்சைக்குள்ள மருந்துலேருந்து ஆக்சிஜன் எதுவுமே இல்லை. ரொம்ப பேர் இறந்துருக்காங்கப்பா, குழந்தை குட்டி எல்லாமே ரொம்ப பேர் இறந்துருக்காங்க. ஒரு பாம்பு கடிச்சு இறந்தவங்க இருக்காங்க, காதுக்குள்ளே ஒரு பூராம் போய் இறந்தவங்களும் இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில். ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு கருவிங்கிறதே இல்லை சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு. அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து கருவிங்கிறதே இல்லை. ஒன்று மதுரை போகணும், இல்லைன்னா காரைக்குடி, அப்படி போகணும். அதுக்கு போகிற வழியில் அவங்க இறந்துடுறாங்க. அந்த அவலை வந்து தேவையில்லை சார். கண்டிப்பாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து அதே மாதிரி ஆளுங்களும் ஊழியெல்லாம் அதிகமாக போடுங்க. அதே மாதிரி நர்சிங்கும் அது கம்மியாக இருக்குது, நர்சிங்கும் அதிகமாக போடுங்க. அதே மாதிரி பராமரிப்பும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டைமிங் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு அவசரத்துக்கு நம்ம பார்க்க போனோம்னா அது டைமிங் சொல்கிறாங்க, சாமானியம் விட மாட்டாங்க, வெளியிலே அடைச்சி போட்டுறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப இடவராக இருக்குது. அதை சரி செய்யுங்க கண்டிப்பாக. ஏன்னா எப்போவுமே போகிற மாதிரி அதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். ஏன்னா எங்கேயும் அது கோயம்புத்தூர், மெட்ராஸ் எங்கேருந்து வர்றோம், அவசரத்துக்கு வந்து பார்த்துட்டு போனால் அடுத்து நாங்கள் வெளியில் போவோம். அந்த பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் அந்த பஸ்ஸில் அடுத்த பஸ்ஸு ஊருக்கு போவோம். அவங்கள்ட்ட பேஷண்ட்டை பார்த்து நான் போகணும், சொந்தக்காரங்க அவங்கள பார்த்து நான் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இதை விட்டுறணும். சரி நீ போய் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து கவுத்தை கட்டி நிற்க வைக்கிறது, 1/2 மணி நேரம் 1 மணி நிற்க வச்சுட்டு அதுக்குள்ளேயும் போகிறதுக்குள்ளே அந்த பஸ்ஸும் போயிடுது. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த அவலம் வந்து வேண்டாம், அதை மாற்றி கொடுங்க. அதேமாதிரி சொன்ன மாதிரி சிவகங்கை தெப்பக்குளம் நான் வீடியோவோடு வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நம்ம இதில் எப்படி போடுறோன்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா நான் போட்டுருவேன். பட்டு மோசமாக இருக்குது. அதை வந்து தூர்வாருங்க. தண்ணி வர்றதுக்கு சொல்கிற மாதிரி அந்த கீழே சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது, அந்த சுரங்கப்பாதையை நோண்டி அதை சரி பண்ணுங்கள். காலாயிரவில் அதை விட படு மோசம். என் ஊர் இது காலாயிரங்கிறது, என் ஊர். எனக்கு என் பக்கம் வந்து என் ஊர் ஒரு சின்ன கிராமம், செவல்கண்மாய்ங்கிற ஊர். அந்த காலாயில் வந்து அந்த தெப்பக்குளம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கச்சடா, கக்கூசு போடுறது, முகட்டை மூத்திரம் போடுறது எல்லாமே அந்த சுற்றி போடுறாங்க. அந்த கோயில் இருக்குது, அந்த கோயிலை சுற்றி போடுறாங்க. ஏன்னா அதை சரி பண்ணுங்கள். அதை வந்து எப்படின்னா சுற்றி ஒரு காம்பு இது மாதிரி கட்டுங்க. செவுறு கட்டினாலும் சரி, ஒரு வேலி போட்டாலும் சரி, வேலி போட்டால் கூட உடச்சி எடுத்துகிட்டு போடுவாங்க, அதை கட்டுங்க. அதே மாதிரி 2 வாட்ச்மேன், 4 மூலையில் 2 வாட்ச்மேன், இங்கிட்ட ஒரு வாட்ச்மேன், அங்கிட்ட ஒரு வாட்ச்மேன் கண்டிப்பாக போடணும். நைட்டுக்கு 2 பேர், பகல் 2 பேர் போடணும். சரிங்களா? அப்போ தான் அந்த யாரும் பாத்ரூம் போக மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் என்னத்தை கட்டினாலும் போய் பாத்ரூம் போவாங்க. அது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி கண்டிப்பாக வேணும். 2 பேர், பகல் 2 பேர், நைட் 2 பேர் போட்டுருங்க. அதே மாதிரி கல்லல்லையும் அதே மாதிரி தான். அது மோசம். அந்த
அந்த இதெல்லாம் வந்து பெரிய இது அந்த தப்பு குளம், அதுவும் படுமோசமாக இருக்குது. அதை சரி பண்ணி கொடுங்க. இது வந்து சிவகங்கையோட கோரிக்கை. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை, ரோடு குண்டு குழியுமாக கிடக்கு. நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா காஞ்சரம் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ரோடு சுத்தமாகவே இல்லை, படு மோசமாக கிடக்கு, குண்டு குழியுமாக இருக்குது. வண்டி வாசி ஓட்டிட்டு போகணும்னா வண்டி ஓட்டிட்டு போகும்போது நட்டுக்கெலாம் கலடு, அவ்வளோ மோசமாக கிடக்கு. சரிங்களா, அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஆறு, அங்கிட்டு உள்ள ஆறுலாம் தண்ணி அங்கேருந்து வர்ற தண்ணிலாம் வரும் ஆறு. இப்போ அந்த ஆற்றை வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க, மூடி வீடு கட்டி வச்சுருக்காங்க, இல்லைன்னா வந்து ஏதோ கம்பெனி வச்சு பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து பர்மிட் பண்ணுங்கள். சிவகங்கைக்கு வந்து இதை கண்டிப்பாக நீ பண்ணுறீங்க. அதே மாதிரி மகளிர் நம்ம அந்த அக்கா சொன்ன மாதிரி செவிலியர் அந்த இது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா நீ 7 சொல்லியிருக்கீங்க, அதில் சிவகங்கை வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அந்த அக்காவுக்கு வந்து நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள என்னால் பார்க்க முடியல, நான் சிவகங்கை போனால் தான் நான் பார்க்கல. அவங்க சொன்னது எல்லாமே 100% உண்மை. நான் என்ன நினச்சேனோ அதை ஃபுல்லாகவே அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் சார் விஜய் சார், சிவகங்கை தொகுதி வந்து ஒரு நல்ல உங்கள் முக்கியமான தொகுதி சார். அதை வந்து கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் அந்த அக்கா சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நான் நம்புகிறேன். நானும் உங்களோட உறுப்பினர் தான். அதனால் சொல்கிறேன், இதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுங்க. அதே மாதிரி இப்போ அந்த பக்கத்தில் சிவகங்கை பக்கத்தில் ஏரியாவில் கம்மாயெல்லாம் ஃபுல்லாக தூர் வராமல் கிடக்கு. ஏன்னா அந்த கம்மாயை சூறு இருந்தாவே கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும், விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தூர் வராமல் கிடக்குது, கம்மாயை அழிஞ்சு வச்சு, கம்மாய் இருக்கு இடமே தெரியாமல் போச்சு, அப்படி கிடக்கு. அதில் இப்போ எப்படின்னா இப்போ பிரசிடெண்ட் எலெக்ஷன் வருது. பிரசிடெண்ட் எலெக்ஷனில் வந்து யாருமே எதுவுமே செய்யலை. அவனு சுட்டு தான் பார்த்துருக்கேன், அவனுக்கு யாருமே பிரசிடெண்ட் எதுவுமே செய்யலை. சும்மா 2 லைட்டை போட்டு விட்டுட்டு அவன் சம்பாதிக்க தான் பார்த்துருக்கேன், அவனுக்கு பிரசிடெண்ட் யாருமே செய்யலை. அதனால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறோம். இது வந்து எங்கள் சிவகங்கை மாவட்டத்தோட கோரிக்கை. இதை கண்டிப்பாக நிறைவேற்றி நம்புகிறேன் சார். கண்டிப்பாக செய்யுங்க. மிக்க நன்றி.